கெத்செமனே என்பது தனித்து ஜெபிக்கிற இடம். நானும் என் ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவில், ஆண்டவரோடு ஒரு தனித்த நிலைமையில் எல்லாவற்றையும் மறந்து நான் என் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த இடம் தான் கெத்செமனே. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணார். தனித்து பாருங்களா, அந்த ஒரு பாறையில் தனித்து ஜெபம் பண்ணார். அங்கே தனித்து ஜெபம் பண்ணது என்ன நடந்தது? அங்கே இரத்தம் வேர்வை சிந்தத்தக்கதாக ஜெபித்தார். இரத்தம் வேர்வையாய் வர வேண்டிய அளவுக்கு அவருடைய ஜெபம் இருந்தது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? ஊக்கத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் எப்பேற்பட்ட கட்டுகளையும் உடைக்கும். ஆண்டவரே, அன்றைக்கு ஊக்கத்தோடு சபையார் ஜெபித்த பொழுது, ஆமென், நல்ல சத்தம் போட்டு ஜெபித்த பொழுது அங்கே பேதுருவுடைய சிறை கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலந்தது. ஆமென். எந்த காரியத்துக்காக ஜெபித்தார்களோ அந்த காரியம் தட்டினது வாசலை. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஊக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய இடம் தான் கெத்செமனே. ஆமென். எல்லோரும் ஊக்கத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆமென். கடைசி காலமாக இருக்கிறது, தேசத்தில் அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. ஆமென். தேசத்தினுடைய சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நாம் கர்த்தர் வாசலருகே வந்துவிட்டார், கர்த்தர் வாசலருகே வந்துவிட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் வாசலருகே வந்துவிட்டார். உபாகம் 33:28 வாசிக்கலாமா? தனித்து ஜெபிக்கிறதுனால என்னென்ன பிளஸ்ஸிங்ஸ். நம்ம இன்றைக்கி குடும்பமாக ஜெபிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம், சிலர் ஆன்லைனில் ஜெபிக்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் ஜெபிக்கிறோம், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் ஜெபிக்கிறாங்க, இன்னும் மீடியாக்கள், நிறைய மீடியாக்கள், டிவியில் ஜெபிக்கிறாங்க, பல விதங்களில் ஜெபிக்கிறாங்க. ஆனால் தனித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனிமையில் சில உலகத்தான் சில பழமொழி சொல்கிறாங்க, தனிமையில் இனிமை காணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தனித்து நம்ம ஜெபிக்கிறதுல, தனித்து நம்ம ஆண்டவரோடு இருக்கிறதுல நிறைய பிளெஸ்ஸிங் இருக்குது. எடுத்துட்டிங்களா? ஆதியாகமும் உபாகமம் 33:28 யார் வாசிக்க? உபாகமம் 33:28. தனித்து ஜெபிக்கிறதுனால என்னென்ன பிளஸ்ஸிங்ஸ் பேசலாம்? இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். பார்த்தீங்களா? தனித்து ஜெபம் பண்ணுற இடத்துல சுகம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம தனித்து நம்ம ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு சுகம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது அதிகமான பிரச்சனை, மக்கள் சந்திக்கிற பிரச்சனை வியாதி. ஆஸ்பத்திரியில் நிரம்பி வழிகிறது. மக்கள் மருந்தகம், கலைஞர் மருந்தகம், முதல்வர் மருந்தகம். கலைஞரில் மாறிட்டு இப்போ முதல்வர் ஆகிட்டு. ஸோ முதல்வர் மருந்தகம் போட்டி போட்டு மருந்தகங்கள் தொடங்குகிறார்கள். ஏற்கனவே அப்பல்லோ மருந்தகம், மூலமுடுக்கெல்லாம் வந்துட்டுருக்குது. நிறைய மருந்தகங்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ யோசித்தேன், ஏன் இவ்வளவு ஸ்டோர் உருவாகுது? காரணம், மனுஷன் உணவு சரியானபடி ஆண்டவர் கொடுத்த உணவை நம்ம அருந்தவில்லை. ஆண்டவர் சொல்லாத உணவுகளை அறிந்ததுனால, குடிப்பழக்கம் ஆண்டவர் சொல்லலை, புகைப்பிடிக்கிற பழக்கம் ஆண்டவர் சொல்லலை, இது மாதிரி ஆண்டவர் சொல்லாத அந்த காரியத்தை செய்கிறதுனால இன்றைக்கி ஆஸ்பத்திரி பெருகி கொண்டிருக்கிறது, இன்றைக்கு மெடிக்கல்ஸ் பெருகி கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒன்று, தனித்து ஜெபிக்கிற ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அந்த சிரோபெனிக்கியா அந்த ஊராளாகிய கானானிய ஸ்திரீ ஆண்டுடைய பாதத்தில் தனித்து வந்து விழுந்தாள். தனித்து வந்து பாதத்தில் விழுந்தாள். ஆண்டவரே, எனக்கு வேறு யாரும் இல்லைப்பா, நீங்கள் ஒன்று எனக்கு ஒரு பிள்ளையாவது என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடும். ஆண்டு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி போடுறது நல்ல. அப்போ பிள்ளைகளின் அப்பம் என்பது என்னது? தெய்வீக சுகம். நான் சுகமாக இருப்பது தான் பிள்ளைகளின் அப்பம். சுகத்துக்காக தானே வேண்டா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இது பிள்ளைகளின் அப்பம் அப்பா, இது பிள்ளைகளுக்காக நான் வச்சுருக்க அப்பா. அது எல்லாருக்கும் கிடையாது. சுகம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தனித்து வாசம் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு, கெத்செமனேல தனித்து வந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு பிள்ளைகளுக்கு தான் அந்த சுகத்தை வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 2வது யாக்கோபின் தானியமும் திராட்சரசமும் பெருகும். தானியமும் திராட்சரசமும் தனித்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளைக்கு, ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில் ஒருமனப்பட்டிருக்கக்கூடிய, ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைக்கு திராட்சரசமும் ஆலைகள் தானியமும் பெருகி இருக்கும். வானம் பனியை பெய்யும். பலவிதமான ஆசீர்வாதங்கள் பார்த்திங்களா? மேலேருந்து வானம் பனியை பெய்துகிட்டே இருக்கும், கீழேருந்து அங்கே ஆசீர்வாதங்கள், தானியமும் திராட்சரசம் உண்டாகிட்டே இருக்கும். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆகிய டபுள் பிளஸ்ஸிங்ஸ். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் நம்முடைய நோய்களுக்கு நீங்கிறது. நோய்கள் என்று சொன்னால் அநேக நோய் இருக்குது. ஆத்துமான நோய் இருக்குது, மனநோய் இருக்கிறது, மனதில் காயங்கள், நிறைய நோய்கள் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லப்போனால் நம்ம நேரம் இல்லை. ஆனால் எல்லா மொத்தத்தில் நோய்.
அது எந்த நோயாக இருந்தாலும், சாத்தான் கொண்டு இருக்கிற நோயாக இருந்தாலும் சரி, அது உணவு பற்றாக்குறையில் வருகிற நோயாக இருந்தாலும் சரி, நல்ல நம்முடைய பலவீனத்தினால், நம்முடைய கவலையினால் இன்னும் கவலை ஒடுக்குமா, கவலை மனுஷன் ஒடுக்கும் என்று சொல்லுவது. கவலையினால் வரக்கூடிய வியாதிகள், பல விதங்களில் வியாதிகள் வருகிறது. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமடையும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு ஆசீர்வாதங்கள், நமக்கு பிளஸ்ஸிங். எதுக்குன்னா இனிமேல் அந்த வியாதி வரக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டு வானத்தை திறக்கிறார். இன்றைக்கி அநேகர்களுக்கு அந்த பொருளாதார பற்றாக்குறையினாலேயும், சரியான நேரத்தில் உணவு சாப்பிடாதனாலேயும், அந்த சரீரத்தையும் சரியாக மெயின்டைன் பண்ண முடியாதனாலேயும் தான் அதிக வியாதிகள் வருகிறது இல்லையா? ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சொல்கிறேன், ஆதி நாட்களெலாம் வந்து அவங்க நல்ல அதிகமாக உழைப்பார்கள், நல்ல வேலை செய்வார்கள், நல்ல உணவுகள் எல்லாம் ஒரிஜினல் கலப்படம் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான உணவுகளை சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. 930 வருஷம் 969 வருஷம் வந்தாங்க, இல்லைன்னு பிள்ளை. ஆனால் இப்பொழுது நம்முடைய உணவு வழக்கங்கள் மாறுகிறது ஒன்று. அப்போ அதனால் ஆண்டவர் உணவு தருகிறார். தானிய திராட்சரசம் என்பது உணவு. நாம் உணவுக்காக கவலைப்படாத அவசியம், உணவுக்காக கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அது மாதிரி வானம் பனியை பெய்யும், ஆசீர்வாதமான மழை, நமக்கு ஆசீர்வாதமான மழை ஊற்று திறக்கப்படும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வானத்தின் பலகணிகள் இன்றைக்கு திறக்கப் போகிறார். ஆமென். ஜெபிக்கிற எந்த நபர் ஜெபிக்கிறாங்களோ, எந்த நபர் கெத்செமனே அனுபவத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, தனிப்பட்ட முறையில் விசுவாசம் ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதமான மழை பொழியும். ஆசீர்வாதமான மழை அங்கே திறக்கும், வானம் திறக்கும். வானம் மட்டுமல்ல, பூமியும் திறக்கும். பூமியிலிருந்தும் பலன்கள் உண்டாகும். வானம் திறக்கும் பொழுது நம்ம வெளிப்பட்ட முறையில், அதாவது வானம் மட்டும் இல்லை, வானம் திறக்கிறதுனால அந்த மழை பெய்யும் பொழுது பூமியில் தானியங்கள் உருவாகிறது போல, ஆண்டவர் வானத்திலிருந்து ஆசீர்வாதத்தை திறக்கிற பொழுது, ஆசீர்வாதத்தை ஊற்றை திறந்துள்ள பொழுது பூமியிலிருந்தும் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது. அதுதான் நட செய்ய போகிறார் இன்றைக்கு. அடுத்ததாக என்ன ஆசீர்வாதம்? தனித்து ஜெபிக்கிறவங்க, தனிமை ஆண்டவர் சமூகத்தில். அன்றைக்கு யாக்கோபு எல்லாம், அவனுக்கும் மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, மனைவிகள் இல்லையா, பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்களுக்கு ஆடு இருந்தது, ஆடுகள் நிறைய மந்தையாக இருந்தது. அதெல்லாம் இருந்த பிறகு இவன் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கீப் அசைட். இன்னும் நமக்கு ஐஸ்வர்யம் எல்லா ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் இயேசு மட்டும் இருக்க மாட்டார். நினைவு வாழ்க்கையில் அப்படி ஆசீர்வாதம் வந்த பிறகு இயேசு விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. எவ்வளோதான் ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த யாக்கோபை போல தனித்து போய் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு தனியாக ஆண்டவரோடு நைட்டு இரவு முழுவதும் செலவிடும். அப்படி ஆண்டவரோடு தனித்த அந்த ஜெபித்த யாக்கோபுக்கு அடுத்த நாள், இத்தனை நாளும் அவனுக்கு எதிராக இருந்த எதிர் வல்லமைகள், எதிர் கிரியைகள், சத்துருடைய கிரியைகள், பகை, விசுவாசம், கசப்பு, வைராக்கியம் என்கிற அந்த பொல்லாத கிரியைகள் அன்றோடு தீர்ந்தது. ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்கை பெற ஆரம்பித்தான். இதுவரையிலும் அவன் மனுஷனுடைய பிளஸ்ஸிங் தான் பெற்றான். அன்னையிலிருந்து ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. எல்லாரும் தனித்து ஜெபிக்கலாம். தனித்து ஜெபிக்கிற கெத்செமனே தனித்து ஜெபிக்கிற பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகிறது. அவர்களோட பிரச்சனைகள், போராட்டங்கள் சால்வ் ஆகிற இயேசுவின் நாமத்தில் சொல்யூஷன், நிரந்தர தீர்வு. அதுக்கு பிறகு பாருங்கள், ஏசா போல அந்த யாக்கோபை அழிக்கக்கூடிய சக்திகள், ஆமென், யாக்கோபுக்கு எதிராக யாக்கோபை அழித்து நாசமாக்க வேண்டும் என்று ஏசா கங்கணம் கட்டி சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறார். சிகர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு நமக்கு எதிராக வகை தேடி கொண்டிருக்கிறது. எப்பொழுது அழிக்கலாம், எப்பொழுது இவர் வருவான், எப்பொழுது அதாவது பக்குவைத்துன்னு சொல்லுவாங்க, அது பதுங்கி அப்படியே இருக்கிறது. எப்பொழுது இந்த வழியாய் வருவான், எப்பொழுது வருவான், அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கட்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற அந்த பிசாசுடைய கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்க கெத்செமனே ஜெபம் தேவை. கெத்செமனே ஜெபம் தனித்து ஜெபிக்கிறதுனால. இயேசுக்கு இன்னும் பழைய பாட்டு காலங்களில் எலியா, ஒரே ஒரு எலியா, வேற யாருமே கிடையாது சப்போர்ட். ஒரு எலியா தனித்து வானத்தில் மழையை அடைக்கிறோம், பூமியில் அதாவது மழை பெய்யக்கூடாது 3 வருஷம். இயற்கைக்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறது. கெத்செமனேல தனித்து ஜெபிக்கிற விசுவாசியே, தேவ பிள்ளையே, உனக்கு இயற்கையின் மேல் கட்டளையிட அதிகாரம் அந்த ஜெபம் கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அடைக்கிறவும் திறக்கவும். சாவி அப்படின்னா கீ இல்லை, அடைக்கும் திறக்கவும் அதுக்கு மீனிங் சாவி, திறவுகோல், கீ நமக்கு தர. அவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, பாதாளத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகளுடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திறவுகளை பேதுருவிட்டு சொல்றார். இனிமேல் பாதாளத்தின் வாசல்கள் இதில் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு திறவுகளை தருகிறார். ஓப்பன் டோர். நமக்கு நம்ம கண்ட்ரோல் நம்ம ரிமோட் நம்முடைய கையில். ரிமோட் தேவனுடைய பிள்ளை தனித்து கெத்செமனே அனுபவத்தில் தனித்து ஜெபிக்கிற பிள்ளை கையில் ரிமோட் கொடுக்கப்படுகிறது. நாம் நினைத்தால்
ஆசீர்வாதங்களை திறக்க முடியும், அடைக்கவும் முடியும். ஆமென். அன்றைக்கு வருங்களேன் எலியா, அது மட்டுமல்ல, கர்மேல் பர்வத்தில் தனித்து நிற்கிறான். அங்கே வந்து அக்கினி உத்தரவுடன் தெய்வமேன்னு சொன்னான். அக்கினி உடனே வந்தது, பலிபீடத்தை எல்லாம் பற்றி அக்கினி பட்சித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாகால் இயேசபேல் தீர்க்கதரிசி 850 பேரை ஒரே எலியை வெட்டி கொன்னான். புரியுங்களா? ஆமென். தனித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லா அந்தகார சக்திகளையும் நிர்மலமாக்கிவிடும். தனி ஜெபத்தில் இருக்கிற பாருங்கள், இயேசு கூட தனியாக நீங்கள் ஒரு மனமாய் ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பாக சத்துருக்கள் சிதறிக்கப்படுவார்கள். வேதம் சொல்வது, ஒரு வழியாய் சத்துரு வருவான், 7 வழியாய் சிதறி போவான். ஹல்லேலூயா. அடுத்ததாக தனித்து ஜெபம் பண்ணக்கூடிய தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்களாம். தனித்து ஜெபம் பண்ண தானியேல் என்ன நடந்தது தெரியுமா? தரிசனம் கண்டார். தானியேல் 10:8 வாசிக்கலாமா? தானியேல் 10:8. தனித்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது. நல்லா கவனிங்க. தனித்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஜெபிக்கிற ஜெபம் தான் கெத்செமனே ஜெபம்னு சொன்னேன். அந்த கெத்செமனே ஜெபத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அது என்னது? பெரிய தரிசனம். ஆமென். வாசிங்களா? தானியேல் 10:8 அங்கே ஒரு பெரிய ஆமென், கிரேட் மிஷன். நீங்கள் இதுவரையிலும் கண்டாத, இனிமேலும் காணக்கூடாத பெரிய தரிசனத்தை அன்றைக்கு தனித்து விடப்பட்ட, அன்றைக்கு அந்த இது பத்மு தீவில் தனித்து விடப்பட்ட யோவான் பெரிய தரிசனங்களை கண்டான். ஒரு தரிசனம் இல்லை, பயங்கரமான தரிசனம். இதுவரையில் எந்த மனுஷனும் அப்படி காண முடியாது. அப்படிப்பட்ட பரம தரிசனங்களை கண்டான். இன்றைக்கும் கிறிஸ்துவமான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இது ஒரு கடைசி ஒரு ஜெப குறிப்பாக இந்த ஜெபத்தை எடுத்துக்கொள்வோமா? நம்ம இன்றைக்கு கெத்செமனேல ஜெபிக்கிற ஜெபம் பரம தரிசனத்தை கொண்டு வரும். அன்று இயேசு கிறிஸ்து கெத்செமனேல ஜெபித்த பொழுது தேவதூதன் இறங்கினான். தேவதூதன் இறங்கி வந்தான், பலப்படுத்தினான். கர்த்தர் பரம தரிசனங்களை தருவார். பரமசேனையின் திரள் தோன்றினதாம். பரமசேனை. ஆமென். கர்த்தர் பரம தரிசனங்களை தரப்போகிறார். தனித்து கெத்செமனே அனுபவத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சும்மா வறுமையை விடுவதில்லை, பரம தரிசனங்களை கொடுத்தே தீரும். இன்றைக்கு கெத்செமனேல முழங்கால் படியிட்டு, கெத்செமனே ஜெபம் என்றால் முழங்கால் பழம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே முழங்கால் படியிட்டார். நம்ம மாத்திரம் நம்ம ஒன்றுமே கிடையாது, நத்திங். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் அவ்வளோ மேன்மையான அந்த ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரியாக அப்படி முழங்கால் படிட்டு ஜெபித்த அந்த ஜெபத்தில் ஆண்டவர் பரம தரிசனங்களை அந்த ஆவிக்குள்ளாய் தனியாக ஆவிக்குள்ளாய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். முழங்கால் அந்த கெத்செமனே ஜெபம் என்பது தனியாக ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம், மாம்சத்தில் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட, அதாவது ரத்தம் பொட்ட வேண்டிய அளவுக்கு ஜெபித்தார். நமக்கு அந்த அளவு ஜெபிக்க முடியாது தான், ஆனால் இருந்தாலும் நம்மளால் முடிந்த அளவுக்கு. ஆமென். இன்றைக்கு இப்போ கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கண்டிப்பாக பரம அந்த ஜெபத்தினுடைய முடிவில் ஒரு தரிசனத்தை கண்டு தான் போவேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு முடிவோடு ஜெபிங்க. கண்டிப்பாக பரம தரிசனங்களை வெளிப்படுத்துவார். இன்றைக்கு ஒருவேளை இப்பொழுது வெளிப்படுத்தலாம், அல்லது சொப்பனங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் சமூகத்தில் அந்த பரம தரிசனத்துக்காக பவுல் சொல்றாரு, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியா மனதை, எனக்கு கீழ்ப்படியா இருக்கிற மனதில்லை. அன்றைக்கு சவுலுக்கு பவுலாக மாற்றுவதற்காக ஒரு பரம தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அன்றைக்கும் சவுல் தனியாக போகும் பொழுது, ஆமென், ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு கதை கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு பரம தரிசனத்தில் நிரப்பப் போகிறார்.